சொன்னாங்க, என்னுடைய கணவன் வந்து பல ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க, பல போதை மருந்துகள் சாப்பிடுறாங்க, எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, அதனால நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்றாங்க. திருத்த முயற்சி பண்ணிருக்காங்க. ஒரு பட்சத்துல அவங்க வீட்டுக்காரர் ஏதோ தகாத உறவுல வந்து ஈடுபட்டு திரும்ப போதை மருந்து, அதாவது ரெண்டாவது ஹஸ்பண்ட், ஓகேங்களா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் வருது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லைஃபை தூக்கி போட்டு மூணாவது லைஃப்க்கு போவாங்க. நம்ம சொல்றது வந்து பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ வேணா நல்லா இருக்கும். ஆனா அது வாழ்றவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். உண்மையா சொல்றேன். குடிகாரங்களுக்கு கூட சந்தேகப்படுறாங்களா அவங்க கூடயும் இருக்கிறது நரகத்துல இருக்கிற மாதிரி பொண்ணுங்களுக்கு. ஸோ பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கூட இருக்கிறது வந்து ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சொல்றாங்க, அவங்கள திருத்தறதுக்கு முயற்சிப்பேன். உண்மையா சொல்லணும்னா, அந்த மாரி இருக்கிறவங்கள திருத்தவே முடியாது. அவங்களா திருந்துனா மட்டும்தான் உண்டு. இந்த மாரி குடிகாரர்களுக்கும், இந்த மாரி படுறவங்களும் கல்யாணம் பண்ணிக்கின்னு, பொண்ணுங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நெறைய பேர் இருக்கிறாங்க. இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் மட்டும் இல்ல, நெறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து எப்படி இவ்வளோ ஈஸியா சொல்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு குடிகாரனா இல்லாம இருந்திருக்கலாம். அதனால இவங்க பேசுறது வந்து இவ்வளோ ஈஸியா இருக்கு. ஸோ அடுத்தவங்களையும் யோசிச்சு பாருங்க. குடிகாரனுங்கள கல்யாணம் பண்ணிக்கின்னு எவ்வளோ வாழ்க்கைய வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திருத்தல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இன்னொருத்தரும் அதே மாதிரி இருந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இன்னொரு கல்யாணம் பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆம்பளைங்களையும் நம்புறதுக்கு அவங்க தயாராகவும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 வாட்டி பட்டதே போதும்னு நினைச்சிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. செகண்ட் மேரேஜ் ஏன் பண்ணிக்கினாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கும். அதனால தான் அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மேரேஜ்லயும் ஒரு ஏமாற்றம்னு ஒண்ணு பார்த்துட்டாங்கன்னா, அடுத்தது மேரேஜ்ன்ற ஒரு லைஃப்ப பத்தி யோசிக்க மாட்டாங்க. குடிகாரன் கூட இருந்துட்டு பிடிக்காத ஒரு லைஃப்பை வாழ்றதை விட வெளியே வர்றது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அவங்க கெட்டு போகல. ஒரு நல்ல லைஃப்ல ஒரு ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒன்று, அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இன்னொரு வீடியோ அந்த பொண்ணு பேசினாங்க பார்த்தீங்களா, நான் ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வீடியோ ஆட் பண்ணுறேன். அந்த ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு குடிகாரனாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அவங்க எடுத்த டிசிஷன் கரெக்டாக தப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் ஊற்றி கேஸை வச்சு தட்ட வச்சாங்க. வீடு வெடிச்சு அவங்க போயிட்டாங்க, கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. நாடு ரோட்டில் ஒரு வாரம் பிச்சை எடுத்துக்கிறேன் சார். ஒரு ஆள் எனக்கு வந்து நான் நிற்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வரல. என் கூட ஒருத்தவங்க நின்று செருப்பு வித்து என்ன காப்பாற்றினாங்க சார். பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தந்தாங்க, அதை வச்சு டியூட்டிஷன் படிச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் சார். இதை விட பெரிய விஷயம் நான் எப்போ ஒன்று தப்பாக நடக்க மாட்டேன் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் சார் படிச்சேன். அப்போ நான் எப்படி சார் அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல கூட இருக்க முடியுமா சார்? அந்த டார்ச்சர் எல்லாம் தாண்டி இவங்க என்னோட லைஃப்ல வந்து சும்மா குறுக்கா இல்லை, கூட கூட இல்லை, எனக்கு சின்ன சப்போர்ட்டா இருக்கு. பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறவங்க கூட யாராச்சும் வாழ்வாங்களா? யோசிச்சு பேசுங்க.